அனைவருக்கும் வணக்கம். நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை எழுந்த உடனே முருகனுடைய இந்த நாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். முருகனுக்கு முக்கியமான நாமங்கள் நிறையா இருக்கின்றது. குமரஸ்தவம் இருக்குது, நிறைய நாமாவளிகள் இருக்குது. தினமும் காலை எழுந்த உடனே அதை சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்கும். எழுந்த உடனே சொல்லலாம். இதற்கு குளிக்கணும் செய்யணும்லாம் அவசியமே இல்லை. நாமங்கள் 24 மணி நேரம் நம்ம சொல்லலாம். மந்திரங்கள் சொல்லும்போது மட்டுமே நம்ம இறைவனுக்கு நம்ம குளித்து நம்ம மேட் போட்டு அதில் அமர்ந்து சொல்லணும். நாமங்கள் முருகா என்ற நாமத்திற்கு அந்தளவுக்கு சக்தி இருக்கின்றது. 24 மணி நேரம் நாமத்தை சொல்லலாம். அதில் மிக எளிமையான நாமம் ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக. இந்த நாமத்தை சொல்லுங்க. முருகன் 6 கிரீடங்கள் கொண்டவர். இந்த நாமத்தை சொல்லும்போது முருகனுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எழுந்து இந்த நாமத்தை சொல்லிவிட்டு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் முருகனுக்கு விளக்கேற்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா விளக்கேற்றி வைத்து சிவப்பு நிற பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை முருகனுக்கு வைங்க. செம்பருத்தி கூட வைக்கலாம், செவர்லி பூக்கள் வைக்கலாம். கந்த சஷ்டி கவசமோ அல்லது வேல்மாரலோ திருப்புகழ் ஏதாவது ஒரு பாடலோ நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இல்லை எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா இந்த நாமத்தை மட்டும் சொல்லுங்கள். நிறைய நாமங்கள் இருக்கின்றது. ஓம் ஷண்முகபதியே நமோ நமக அப்படிங்கிற நாமம் இருக்கின்றது. ஓம் ஷட்கோணபதியே நமோ நமக அப்படிங்கிற நாமங்கள் இருக்கின்றது. நிறைய நாமங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல முடியல, ஓம் முருகா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓம் கதிர்வேலா போற்றிங்கிறத சொல்லுங்கள். ஓம் கந்தனே நமக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவருக்குள்ள பேர்களை நம்ம சொன்னாலே போதும். அவருடைய பேரை சொல்ல சொல்ல நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். 6 முறை, குறைஞ்சது 6 முறை சொல்லணும். ஏன்னா அவர் 6 முகம் கொண்டவர். அதனால் 6 முறை சொல்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். முடிந்தால் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்லிக்கொண்டே இருப்பதனால் நமக்கு முருகனுடைய ஆசை கிடைத்துக்கொண்டே தான் இருக்கும். உடம்புல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதே போல் குளிக்கும்போது கூட நீங்கள் முருகனை நினைத்து கொண்டே குளிக்கணும். ஓ சரணபவாய நமக்கு அப்படிங்கிற சொல்லிவிட்டு நீங்கள் குளித்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். முருகன் அனுதினமும் நினைக்கணும், நொடியும் நினைக்கணும். நினைக்க நினைக்க நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். பூஜை பண்ணால் தான் நமக்கு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அவரை நினைத்தாலே போதும். அவருடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அவரை நம்ம மனசால் அன்பால் நினைப்பதற்கு எந்த தடங்களும் கிடையாது, எந்த தீட்டும் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் மனசில் எப்போவுமே முருகனை 24 மணி நேரம் நினைத்து கொண்டே இருப்பதற்கு எந்த தடங்கள் கிடையாது. உண்மையான அன்பு இருந்தால் போதும். முருகனை எப்படி கூப்பிட்டாலும் அவர் ஓடி வந்துடுவார். முருகன் கூப்பிட்டா அடுத்த நொடி உங்ககிட்ட வந்துடுவார். அந்தளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர் முருகர். இந்த நாமத்தை சொல்லுங்கள். தினமும் அவருக்கு ஒவ்வொரு நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. 6 முறை தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகளும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.